மாட்டு சாலை மழை வந்தால் மாட்டு சாலையில் உட்காரக்கே விட மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர் திட்டினார். என்ன ஹேடேஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா. இது சரவணா விளாகுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு வந்தாச்சு. டியூட்டியில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்திருக்கேங்க. இன்றைக்கி வேலை கம்மி தான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றாரு. எனக்கே அட்ரஸ் தெரியாது. நானே பார்த்தீங்கன்னா குத்தி போய் பார்த்து வந்தேன். தோப்புக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன். ஆனால் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தோப்புக்கு பேர் தெரியாது, அட்ரஸ் சொன்னாலும் தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா எங்கே அட்ரஸ் கேட்டு வர்றாரு. பின்னாடி வந்துருவார்னு நினைக்கிறேன். இல்லை வந்தோன்னா கூப்பிட சொல்லியிருக்கேன். சரி பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு 8 மணி ஆச்சுங்க. 8 மணிக்கு 7:45 தான் நான் காட்டுக்குள்ளே வந்தேன். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியர் ஆகுன்னு தெரியல. நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சரியாகவே லைவ் ரெக்கார்டு தான் போட்டிருந்தேன். ஆனால் வாய்ஸ் சரியாக கிளியராக இல்லை. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போயிடணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. தனியாக வந்தாலும் உரிச்சிடுவேன். ஆனால் எங்கள் கொத்துக்கார் பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும்னு இது வேற பக்கம் போட சொன்னாங்க. இன்னைக்கு போடுற காய் வேற இருக்கு. சரி என்ன பண்ணலாம், போடுற காய்க்கு போகலாமா இது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். போடுற காய்க்கு போனால் நைட் ஆயிருங்க. நைட்டு 7 மணி அந்த மாதிரி தான் ஆயிரம். 2-3 டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டேன். வீட்லேயும் சின்ன சின்ன வேலை இருக்கு, பார்க்கலாம். இந்த வேலையை முடிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த உடிச்சிட்டு அவரு வந்துட்டாருங்க. பையனை ஸ்கூல் விட்டீங்களா? அவரு வந்துட்டாருங்க. நாங்கள் 2 பேர் தான் வரைக்கும் போகிறோம். 1300 காய் தான் இருக்குன்னு சொன்னாங்க. 1300 காய் இருக்குன்னாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போயிடுவோம். சாப்பிட கொண்டு வந்துட்டீங்களா? நானும் கொண்டு வரலைங்க, போயிடலாம். சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சாப்பிடலைங்க, காலை டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். என்னங்க எனக்கு இங்க கீழே போயிடுச்சுங்க. நான் ஜாயிண்ட் போட்டு பழகி அது என்னாச்சுன்னா ஜாயிண்ட் போட முறிக்க முடியுதுங்க. மழை காலத்துக்கு ஜாயிண்ட் போட்டேன், அப்படியே பழகிடுச்சு. அப்படி 1300 காய் சொன்னாங்க. 1300 காய் வராது. கேட்டேங்க, ஒரு ஆளா போகட்டும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு போடுற காய்க்கு போறாங்க. ஒரு 6 வண்டி காய் போட்டு வச்சு காய்க்கு போடுற காய் இருக்கு. சின்ன மலை போறாங்க. அப்ப சங்கப்படுவாங்க, நீ ஒரு ஆள் மட்டும் போய் உரிச்சா வேற ஆள் கூப்பிட்டு போவாங்கன்னாங்க. சரிதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். கடைக்காரன் பேர் ஆயிடுச்சுங்களா, வேலையும் சரியா இல்லைங்க. இருந்தாலும் அப்புறம் ஆளு ஜாஸ்தியா இருக்காங்க. அப்படியே உரிச்சு இங்கதான் வண்டி ஃபர்ஸ்ட் வருமாமா. 10 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காருங்க. இது ஏத்திட்டு செந்தமலை அந்த 2 ஐட்டுக்கு போறதாமாங்க. எப்படி இருந்தாலும் லேட் ஆக போடுற காய் இருக்குல்ல. அவரு பாலன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வண்டி இங்க வரும், சீக்கிரம் உடிச்சு கொடுங்க அப்படின்னாரு. ராமகிருஷ்ணன் கூட்டு போக சொன்னாரு. உருஷ்டு வரலான்ட்டாங்க. போய் போடுறதுக்கு லேட் ஆயிரும். காய் போடுறதுக்கு பொழுதாயிடுச்சு. நான் அங்கே போய் போயிட்டு இருக்கோன்ட்டு வரல. உருஷ்டுக்கு போறேன் அப்படின்னா வேற யாரும் கூப்பிட்டு போங்கன்ட்டார். காய் பார்த்தீங்கன்னா என்ன காய்னு கேட்காம நாங்கள் உரிச்சிட்டு வந்தோம். வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 150 காய் பக்கம் உரிச்சிருப்போம், 200 காய் பக்கம் உரிச்சிருப்போம். ஆனால் என்ன காயின்னு கேட்காம இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டேன். குடம்பு காய் உரிச்சு சொன்னார். காட்டுக்காரங்கிட்ட டீ கேட்டோம், வச்சுட்டு சத்தம் போட்டாங்க. அதை டீ குடிக்க போயிட்டுருக்கோம். ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா டீ கேட்கறக்க பயந்துட்டு தான் கேட்டேன். இங்கேயும் அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுட்டு சத்தம் போடுறாங்க. டீ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க, டீ குடிச்சிட்ருக்கோம். ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாலையில் மழை வந்தால் மாட்டு சாலையில் உட்காரக்கே விட மாட்டாங்க. இவர்கிட்டையும் யோசிச்சுட்டா டீ கேட்டேன், கிடைக்குமா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான். கடைசியில் பார்த்தா அவர் திட்டினார். என்னென்னு திட்டினார் பார்த்தீங்கன்னா, ஏடா சத்தமாக கேட்க மாட்டியா, டிவி வேணும்னு எடுக்குன்னு கேட்டால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டார். சொன்னேன் எல்லா பக்கம் இப்படி கேட்க முடியாதுங்க, அந்த சந்தேகத்தில் தான் கேட்டேன்.
இப்படி கேட்காம வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன். ஒரு சில பக்கம் சத்தம் போடுவாங்க அப்படின்னா, அவங்க சத்தம் போட்டு என்ன வந்துச்சு, நீ கேட்க வேண்டியது தானே அப்படின்னாரு. அங்கே ஒருத்தர் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டார். பெருசாக காயை உரிக்கலிங்க, வேலையே ஆக மாட்டேங்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பெருசாக காய் உரிக்கல. அவரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்காரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தார். அவர் கூட உரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 200 காய் தான் உரிச்சிட்டுருக்கு. காய் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மணி 9:30 ஆச்சு. 9:30 மணிக்கு உரிச்ச காய் பாருங்கள். இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்துச்சோம். இன்னும் வேலையை ஆரம்பிக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 9:45 ஆச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா சுளீர் முதுக புழக்கிற மாதிரி அடிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுதுங்க. பசி வேறு ஆகுது. 10 மணிக்கு சாப்பிட்டு பசி ஆகுது. டீ குடித்தோம், இருந்தாலும் வந்து ஒன்றும் ரெடி ஆகலை. பசி ஆகுது. இப்படிதான் இது முடிச்சுட்டு தான் சாப்பிட்றதுக்கு போவோம். இல்லைன்னா தலைக்கு ஒரு 300 காய் வரும். இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். 11-11:30 நினைக்கிறேன். உரிச்சிட்டே சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா பசி தாங்க முடியலைங்க. அதனால் பார்த்திங்கன்னா கடைக்கு போய் 4 பலகாரம் 20 ரூபாய்க்கு டீ கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டேங்க. போய் டீ பலகாரம் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடலாங்களா? அதுதான் ஹெட்செட் காதில் மாட்டியிருக்காரு. நம்ம பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. ஒரே டீ டைம்ங்க. தலைக்கு ஒரு 150 காய் தான் அந்த மாதிரி தான் வரும். பசி வேறு தாங்க முடியல. எவ்வளோ நேரம் பசியோடு உரிச்சிட்டே இருக்கிறது. காய் இன்னும் உரிச்சே முடிக்கல. காய் ஏற்றுறதுக்கு வண்டி வந்துருச்சம்மா. அப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரம் உரிச்சு கொடுத்து சொன்னாங்க. பசி வேறு ஆயிடுச்சு. இல்லாட்டி ஒரு 150 காய் இந்நேரம் முடிஞ்சிருக்கு. யாருக்குரிய பார்த்திங்கன்னா இந்நேரம் வேலையே முடிஞ்சிருக்கும். பசியானாலும் கேட்டி நிற்க முடியல. சரி என்ன பண்ணுறது, டீயாக வாங்கி குடிச்சிடலாம். வீட்டுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அங்கேருந்து மடி கிளம்பி வந்து 10 நிமிஷம் உட்காந்து 1 மணி நேரம் ஆயிரும். எப்படி இருந்தாலும் 12 மணிக்கு அந்த மாதிரி தான் வேலையே முடியும். வேலை கம்மி, ஆனால் 12 மணி ஆயிரும் அப்படின்னா ஜாஸ்தி தானே. அதனால் டீ மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் டீ குடிச்சிட்டோம். சரிங்க, அப்படியே நாங்கள் உரிக்க ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் எனக்கு காய் பிரித்தா காய் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நாங்கள் காய் பிரிக்கிறோம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாங்க நேரம். வெளிப்பக்கம் ஆளுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போடுற காய் உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மணி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காய் ஏற்றுறதுக்கு வண்டி வந்துடுச்சுங்க. காய் ஏற்றிட்டுருக்கு பின்னாடி பேக்கில். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியலைங்க. அது நாளைக்கு தான் தெரியும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வேலை அவ்வளோதான். வேலை கம்மி தான். போடுற காய்க்கு இங்கே சின்னம்பாளையம் போய் உட்காந்துட்ருக்காங்க ஆளுங்க. அவங்க எத்தனை மணிக்கு போட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தது வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.